வணக்கம் நண்பர்களே. 60 வயதுக்கு பிறகு உடல் பலம் குறைகிறது, நரம்புகள் பலவீனமாகிறது, எலும்புகள் மெலிதாகிறது, தூக்கம் சரியா வராமல் போகிறது. இதெல்லாம் வயது காரணம் என்று நினைக்கிறீர்களா? இல்லை, நம்ம சாப்பிடும் உணவுகள் தான் நம்மளுடைய உடல் நிலையை நிர்ணயிக்கிறது. ஸோ இந்த வீடியோவில் 60 வயசுக்கு பிறகு தினமும் சாப்பிட வேண்டிய 8 முக்கிய உணவுகளை தான் உங்க கூட நான் ஷேர் பண்ண போறேன். இந்த உணவுகள் உடல் வலிமையை அதிகரிக்கிறதுக்கும், நரம்பு பலத்தை தரதுக்கும், நினைவாற்றலை மேம்படுத்துறதுக்கும், நீண்ட ஆயுளுக்கும் உதவும். ஸோ இந்த வீடியோவை முழுமையாக பாருங்க, உங்க வாழ்க்கையே மாறலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆரோக்கியம் கூட செய்யும். நம்ம முதலாவதாக பார்க்கக்கூடிய உணவு என்னன்னா மஞ்சள் பால் தாங்க. இதை இங்கிலீஷில் டர்மரிக் மில்க் அப்படின்னு சொல்லுவோம். மஞ்சள் பால்ங்கிறது ஒரு இயற்கையான மருந்து. இது எப்படி தயாரிப்பதுன்னா, ஒரு கப் வெதுவெதுப்பான பாலில் 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சளை எடுத்து அது கூடவே சிறிதளவு மிளகும் ஒரு பிஞ்ச் அளவு ஆட் பண்ணிக்கிறேங்க. அப்போ தான் மஞ்சள் இருக்கக்கூடிய அந்த குர்குமின் அப்சர்வ் ஆகும். அதனால தான் மிளகு, கருப்பு மிளகு நம்ம சேர்க்க சொல்கிறோம். ஸோ இதை நீங்கள் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி குடிக்கணும். இதனால என்ன பலன்கள் கிடைக்கும்னா, மூட்டு வலி குறையும், தூக்கம் நல்லா வர ஆரம்பிக்கும், உடல்ல உள்ள அலர்ஜிகள் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். தூக்கம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் வயதானவர்களுக்கு தூக்கமின்மை பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கும். ஸோ இந்த நீங்க மஞ்சள் கலந்த பாலை இரவுல நீங்க குடிச்சிட்டு வரும் பொழுது நல்ல ஒரு ஆழ்ந்த தூக்கம் கிடைக்க ஆரம்பிக்கும். அடுத்து நம்ம இரண்டாவதா பார்க்கக்கூடிய உணவு என்னன்னா ஊற வைத்த பாதாம் தாங்க. அதாவது சோக்குடு ஆல்மண்ட். பாதாம்ங்கிறது ஒரு பிரெயின் ஃபுட்டாக கருதப்படுது. இது எப்படி சாப்பிடணும்னா, நம்ம 5-6 பாதாமை இரவுலே நீங்கள் ஊற வச்சுட்டு காலையில் எந்திரிச்சதும் வெறும் வயிற்றில் தோலை நீக்கிட்டு தான் சாப்பிடணும். ஏன்னா அந்த தோலில் ஒரு கெமிக்கல்ஸ் இருக்குது. அது உங்கள் உடலுக்குள்ளே போச்சுன்னா அந்த பாதாமில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்தை முழுமையாக உறிஞ்ச விடாது. ஸோ அதனால தான் நம்ம தோலை நீக்கி வெறுமனமே அந்த பருப்பு மட்டும்தான் சாப்பிடணும். இதனால உங்களுக்கு என்ன பலன்கள் கிடைக்கும்னா, நினைவாற்றல் அதிகரிக்கும், இதயம் பாதுகாக்கப்படும், நல்ல கொழுப்புகள் அதாவது குட் ஃபேட் உங்க உடலுக்கு கிடைக்கும். ஸோ இதனால கெட்ட கொழுப்புகள் கரைக்கப்படும். ஸோ இதயத்தை சுற்றி இருக்கக்கூடிய அந்த கொழுப்புகள் எல்லாத்தையுமே இந்த குட் ஃபேட் போய் கரைச்சி வெளியில் தள்ளும். ஸோ இந்த வேலைகளை பாதாம் செய்து, அதே மாதிரி உங்களுக்கு நல்ல ஒரு மெமரி பவர் கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ வயதானவர்களுக்கு நிறைய ஞாபக மறதி இருக்கும். ஸோ அடுத்து என்ன பேச வரோங்கிறத மறந்துடுவாங்க. ஏதாவது ஒரு பொருளை வச்சுருந்தாங்கன்னா அந்த இடத்த மறந்துடுவாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாமே இந்த பாதாம் ஒரு சிறந்த ஒரு உணவாக கருதப்படுது. அடுத்து மூணாவதாக பார்க்கக்கூடிய ஒரு உணவு என்னன்னா பருப்பு வகைகள் தாங்க. ஏன்னா இதில் ப்ரோட்டீன்ஸ் ரிச்சாக இருக்குது. அதனால தான் நம்ம பருப்பு வகைகள் இருக்கும். முக்கியமாக 60 வயசுக்கு பிறகு ப்ரோட்டீன்ஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு உணவாக இருக்குது. கண்டிப்பாக அவங்க ப்ரோட்டீன்ஸ் எடுத்தேனும். ஏன்னா மசில்ஸ் எல்லாமே அப்போ தான் ரொம்ப தளர்வடைய ஆரம்பிக்கும், அதாவது லூஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ப்ரோட்டீன்ஸ் எடுக்க தான் அந்த மசில்ஸ் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ என்னென்னதை சாப்பிட்லாம், எதுலலாம் ரிச் ப்ரோட்டீன்ஸ் இருக்குதுன்னா, துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு, கொண்டைக்கடலை, இது எல்லாத்துலேயுமே ப்ரோட்டீன்ஸ் அதிகமாக இருக்குது. இதை நீங்கள் எடுக்கிறதுனால உங்களுடைய தசை பலம் அதிகரிக்கும், உடலில் சோர்வு குறைய ஆரம்பிக்கும், உடலுக்கு ஒரு சக்தி எனர்ஜி கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ அதனால் பயர் வகைகளை வாரத்துக்கு 3 முறையாவது எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இல்லைன்னா ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸாக கொண்டைக்கடலையை வேக வச்சு அவிச்சு நீங்கள் எடுத்துக்கிடலாம். அப்படி டெய்லி கொண்டைப்பயிரை அவிச்சு எடுக்க முடியாதவங்க பொட்டுக்கடலை ஒரு கைப்பிடி எடுத்து சாப்பிட்டுட்டு வரும்பொழுது இன்ஸ்டண்ட்டாக ஒரு எனர்ஜி கிடைக்க ஆரம்பிக்கும். அடுத்து நார்ச்சத்து நிறைந்த பழங்கள். 4வது பார்க்கிறது நார்ச்சத்து நிறைந்த பழங்களை எடுத்துக்கிறணும். எதுக்காக நார்ச்சத்து நிறைந்த பழங்கள் எடுக்க சொல்கிறோம்னா, என்ன செரிமான பிரச்சனை 60 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய வயதானவர்களுக்கு இருக்கும். ஸோ டைஜஷனை நல்லா இருக்கிறதுக்கு, உங்களுக்கு மலச்சிக்கல் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கிறதுக்கு கண்டிப்பாக நார்ச்சத்து மிகுந்த பழங்களை எடுக்க வேண்டும். சாப்பிட வேண்டிய பழங்கள் என்னென்னா ஆப்பிள் பழம், வாழைப்பழம், பப்பாளி. ஸோ இந்த ஆப்பிள் பழத்தெல்லாம் நீங்கள் டெய்லி ஒன்று சாப்பிட்டீங்கன்னா டாக்டர்கிட்ட போக வேண்டிய அவசியமே இருக்காது அப்படிங்கிற ஒரு பழமொழி இருக்குது. அது உண்மைதாங்க. ஸோ நீங்கள் டெய்லி ஒரு ஆப்பிள் பழத்தை நீங்கள் சாப்பிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே கிடைச்சிரும். உங்கள் உடல் ரொம்ப ஆரோக்கியமாக்கப்படும். அடுத்து வாழைப்பழம். வாழைப்பழத்தில் ரிச் பொட்டாசியம் இருக்கிறதுனால உங்களுடைய கை கால்களை பலமாக வச்சுக்கிறதுக்கு தேவையான அந்த பொட்டாசியம் உங்களுக்கு பயன்படும். உங்கள் இதயத்தையும் ஆரோக்கியமாக வச்சுக்கிறோம். அடுத்து பப்பாளி கண்டிப்பாக 60 வயசுக்கு மேலே இருக்க வயதானவர்களுக்கு ஒரு சிறந்த உணவாக இருக்குது. ஏன்னா பப்பாளி பழம் நல்ல ஒரு டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணக்கூடியது. இதனால் மலச்சிக்கல் இல்லாமல் இருக்கலாம். உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு பப்பாளி பழம் பயன்படும். ஸோ நீங்கள் பப்பாளி பழத்தை காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிடலாம். மற்ற பழங்களை நீங்கள் காலை உணவுக்கு பிறகு எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது.
சுகர் இருக்கிறவங்க வந்து வாழைப்பழத்தை வந்து டெய்லி ஒரு வாழைப்பழம் எடுக்க முடியாது. அவங்க வந்து அரை வாழைப்பழம் எடுத்துக்கிறது நல்லது. அப்படி இல்லைன்னா உங்களுடைய டாக்டர்ட்ட போயிட்டு நீங்க ஆலோசனை கேட்டுட்டு, உங்களுக்கு எவ்வளோ சுகர் லெவல் இருக்குது அப்படின்னு கேட்டுட்டு, எவ்வளோ வாழைப்பழம் சாப்பிடலாம், இல்ல சாப்பிடலாமா கூடாதா அப்படிங்கிறத நீங்க கேட்டுட்டு எடுக்கிறது ரொம்ப நல்லது. மத்தபடி ஆப்பிள்லாம் வந்து தாராளமாக எல்லாருமே எடுத்துக்கலாம். அதனால எந்த ஒரு பிரச்சனையுமே இல்ல. அடுத்து 5வதா பார்க்கக்கூடிய உணவுகள் என்னன்னா, பச்சை கீரைகள் தாங்க. கீரைகள் எல்லாத்துலயுமே வந்து விட்டமின்ஸும், அயனும் நிறைஞ்சு கிடக்குது. ஸோ 60 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா அயன் வந்து தேவை. அதாவது இரும்பு சத்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இரும்பு சத்து கம்மியாயிருச்சுன்னா, ரத்த சோகைன்னு சொல்லக்கூடிய அனிமியாலாம் வர ஆரம்பிச்சுரும். முக்கியமா பெண்களுக்கு இந்த பிரச்சனை நிறையாவே வந்துகிட்டு இருக்கு. ஸோ அவங்க எல்லாருமே கண்டிப்பா கீரைகள வந்து உணவுல சேர்த்துக்கணும். அது சாப்பிட வேண்டிய கீரைகள் என்னன்னா, முருங்கைக்கீரை, பசலைக்கீரை, பருப்புக்கீரை. நம்ம இப்போ இமேஜில் பார்க்குறோம்ல இந்த கொடி பசலை இதெல்லாமே வந்து ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு கீரை. இது வந்து மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்காது. ஆனால் வீட்டில் எல்லார் வீட்லேயுமே வந்து இது வச்சு வளர்ப்பாங்க. ஸோ இதில் வந்து அதிக அளவில் வந்து அயன் ரிச்சாக இருக்கும். இதெல்லாம் சாப்பிடும் பொழுது ரத்தம் அதிகரிக்க செய்யும். ஹீமோகுளோபின் வந்து கூட ஆரம்பிக்கும். அதே மாதிரி இந்த கீரைகளை எடுக்கும் பொழுது கண் பார்வை மேம்படும். எலும்புகளுடைய பலம் வந்து அதிகரிக்க செய்யும். முருங்கைக்கீரைலாம் நீங்கள் வாரத்துக்கு 3 முறை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து கால்சியம் அதிக அளவில் இருக்கும். ஸோ உங்களுடைய எலும்புகள் வலுவாக்கப்படும். இரும்பு மாதிரி வந்து உங்களுடைய எலும்புகள் இருக்கும். ஸோ 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து தடுமாறி தடுமாறி நடப்பாங்க. அப்போல்லாம் சும்மா விழுந்தாவே வந்து அவங்களுக்கு ஃப்ராக்சர் ஆயிரும். ஸோ நீங்கள் கால்சியம் நிறைந்த உணவுகளை எடுக்கும் பொழுது எத்தனை டைம் விழுந்தாலும் உங்களுக்கு எலும்புகள் வந்து உடையாது. ஸோ அந்த அளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக ஆரம்பிக்கும். ஸோ வாரத்தில் 3 முறையாவது நீங்கள் முருங்கைக்கீரை எடுத்துக்கிறங்க. முருங்கைக்கீரை எடுக்க முடியாதவங்க முருங்கைக்கீரையோட பொடி வந்து ஆன்லைன், ஆஃப்லைன்லாம் இருக்குது. ஸோ அந்த பொடியை நீங்கள் சாப்பாட்டில் போட்டு சாப்பிடலாம். இல்லைனா காலையில் வெறும் வயிற்றில் 1 கிளாஸ் வெதுவெதுப்பான சுடு தண்ணியில் 1 டேபிள் ஸ்பூன் முருங்கைக்கீரை பவுடரை வந்து நீங்கள் கலந்து நீங்கள் அப்படி எடுத்துக்கலாம். ஸோ உங்களுடைய கண் பார்வை வந்து அதிகரிக்கப்படும். மாலைக்கண் நோயெல்லாம் தவிர்க்கப்படும். அந்த என்ன சொல்கிறது, நல்ல ஒரு விஷன் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். கிளியரான ஒரு கண் பார்வை வந்து கிடைக்கும். ஸோ முருங்கைக்கீரை எடுத்துக்கிட்டால் வந்து உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். 6வது பார்க்கக்கூடிய ஒரு உணவு என்னன்னா, முட்டை தாங்க. இது வந்து கம்ப்ளீட் புரோட்டீன்ஸ் ஃபுட்டுன்னு சொல்லலாம். இது எப்படி சாப்பிடணும், தினமும் ஒரு முட்டை எடுத்துக்கிறணும். இதை எடுக்கிறதுனால நம்மளுக்கு என்ன ஆகும்னா, தசை வளர்ச்சி கிடைக்கும். மூளை வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். சக்தி வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஏன்னா முட்டையில் வந்து நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. ஸோ இந்த ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே வந்து நம்மளுக்கு டெய்லி தேவைப்படக்கூடிய அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்கள். முக்கியமாக வந்து இது விட்டமின் B12 இது எல்லாமே வந்து முட்டையில் தான் இருக்குது. ஸோ எல்லா பொருட்கள்லையுமே விட்டமின் B12 இருக்காது. இது முட்டையில் இருக்குது. அதே மாதிரி விட்டமின் Dயும் வந்து முட்டையில் இருக்குது. ஸோ அதனால நம்ம கண்டிப்பாக முட்டையை வந்து எடுத்துக்கிறணும். அடுத்து வந்து இந்த விட்டமின் D வந்து சூரிய ஒளியில் இருக்குது. ஸோ அதனால வந்து டெய்லியும் வந்து ஒரு 10 நிமிஷம் சூரிய ஒளியில் நிற்கணும். ஸோ முட்டை வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான உணவு. இது எப்படி சாப்பிட்ணும்னா, வேக வச்சு ஒரு முட்டை தான் சாப்பிடணும். அதிகமாக சாப்பிட வேண்டாம். வாரத்துக்கு 3 முறை வந்து முட்டைகளை எடுத்துக்கிறங்க. அடுத்து நம்ம 7வது பார்க்கக்கூடிய ஒரு உணவு என்னன்னா, மீன் தாங்க. மீன் அப்படின்னாவே வந்து ஒரு சத்துள்ள உணவு. அதுக்காக எல்லா மீனும் இல்ல. ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் ரிச்சா இருக்கக்கூடிய மீனை தான் நான் சொல்றேன். ஸோ அந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் ரிச்சா இருக்கக்கூடிய மீன்கள் எதுனா, சாலை மீன், கெண்டை மீன், இந்த இந்தியன் மேக்ரல் மீன் இது எல்லாமே வந்து ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய மீன்கள். இந்த மீன்களை சாப்பிட்டீங்கன்னா உங்களுடைய இதயம் வந்து பாதுகாக்கப்படும். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறைய பேருக்கு மாரடைப்பு வருது. ஸோ அந்த மாரடைப்பு அபாயத்தை குறைக்கும் தன்மைகளை கொண்டது இந்த மீன்கள். இது வந்து மூளையுடைய மேம்படுத்துறதுக்கும் அலர்ஜியை குறைக்கிறதுக்கும் வந்து பயன்படுது இந்த மீன்கள். அடுத்து நம்ம 8வது பார்க்கக்கூடிய ஒரு உணவு என்னன்னா, தயிர் தாங்க. தயிர் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சிறந்த உணவாக இருக்குது. அதுவும் முக்கியமாக 60 வயதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து தயிர் வந்து அவங்க எடுத்துக்கிறணும். ஏன்னா இதில் வந்து நல்ல பாக்டீரியாஸ் இருக்குது. இந்த நல்ல பாக்டீரியாஸ் அதாவது ப்ரோபயாட்டிக் பாக்டீரியாஸ் இது வந்து குடல் ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ அதனால் நீங்கள் எப்போதுமே மதியானம் 1 கப் தயிர் வந்து எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இது வந்து நைட் நேரத்தில் வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது. நைட்டில் சாப்பிடாதீங்க, மதியானம் மட்டும் எடுத்துக்கிறங்க. இது நல்ல ஒரு ஜீரணத்தை கொடுக்கும். ஏன்னா 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க எது சாப்பிட்டாலும் ஜீரண பிரச்சனை ஏற்படுத்தும், செரிமானம் ஆகாது. ஸோ நீங்கள் தயிர் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல ஒரு ஜீரணம் கிடைக்கும், உடலுக்கு நல்ல ஒரு குளிர்ச்சி கிடைக்கும். இப்போ வந்து கோடைக்காலம் வேற ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நீ கண்டிப்பாக 1 கப் தயிர் வந்து எடுத்துக்கிறங்க. உடலை குளிர்ச்சியாக வச்சுக்கணும். நல்ல பாக்டீரியாக்கள் உங்கள் உடலுக்கு அதிகரிக்கும். ஸோ இதனால தான் தயிர் நம்ம எடுக்க சொல்கிறோம். அதே மாதிரி இதில் கால்சியம் அதிக அளவில் இருக்குது. ஸோ உங்களுடைய கை கால்களை வந்து நல்லா பலமாக வச்சுக்கிறதுக்கு, எலும்புகளை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதுக்கு தயிர் வந்து பயன்படுது.
அடுத்து இந்த உணவுகள் கூடயே சில ஹெல்த் டிப்ஸையும் நீங்கள் சேர்த்து ஃபாலோ பண்ணணும். இந்த 5 விஷயங்களை தவறாமல் பின்பற்றுங்க. அது என்னென்னா, தினமுமே நீங்கள் 30 நிமிடம் வந்து நடைப்பயிற்சி மேற்கொள்ளணும். ஸோ வந்து கண்டிப்பாக நடைப்பயிற்சி செய்யணும். எக்ஸசைஸுங்கிறது உங்கள் உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது. நடைப்பயிற்சி செய்ய முடியாதவங்க வீட்டில இருந்து உட்கார்ந்து செய்யக்கூடிய வீட்டில இருந்து செய்யக்கூடிய அந்த சேர் எக்ஸசைஸ் அந்த மாதிரியான எக்ஸசைஸ் வந்து செய்யுங்க. அப்போ உங்களுடைய உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு தேவையான தண்ணீருங்க 2.5லேருந்து 3 லிட்டர் தண்ணி ரொம்ப ரொம்ப முக்கியமானதா இருக்குது. அடுத்து கண்டிப்பாக நீங்கள் ஜங்க் ஃபுட்டை வந்து தவிர்க்கணும். அடுத்து நேரத்துக்கு வந்து தூங்கணும். ஸோ 7லேருந்து 8 மணி நேரம் தூக்கங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கான சில வேலைகளை நீங்கள் செய்யணும். வெளியில் போகிறது, 4 பேரை பார்க்குறது, சிரிக்கிறது, பார்க்குக்கு போகிறது, சிலருக்குலாம் வந்து பூக்கள் பூத்திருந்தா ரொம்ப பிடிக்கும். ஸோ இதெல்லாம் மன அழுத்தங்களை வந்து குறைக்கிற வேலைகள். சிலருக்கு வந்து செடி கொடிகளை வந்து வளர்த்தா பிடிக்கும், அதை பார்த்தா பிடிக்கும். சிலருக்கு வந்து அவங்க வீட்டிலேயே செடி கொடிகளை வளர்த்து அந்த காய்கறிகளை பறிக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இதெல்லாம் வந்து மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கான சில டிப்ஸ் தான். ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ நம்ம சொன்ன இந்த 8 உணவுகளையும் செய்யுங்க. இப்போ பார்த்த இந்த 5 விஷயங்களையும் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய உடல் வந்து ஆரோக்கியமாக்கப்படும். இதுக்கு ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரி இருக்குது. சென்னையை சேர்ந்த 65 வயதான ராமன் அவர்கள் தினமும் இந்த உணவுகளை தான் சாப்பிட்டாரு. 3 மாதங்கள்ல மூட்டு வலி குறைந்தது, உடல் சுறுசுறுப்பு அதிகரித்தது, நல்ல ஒரு தூக்கம் வந்தது. வயதுங்கிறது ஒரு எண்ணு மட்டுமே தாங்க. ஸோ நீங்க தான் உங்களுடைய உணவு பழக்கத்தினால உங்களுடைய வயசை நீங்க நிர்ணயிக்கணும். ஸோ இந்த வீடியோல இருந்து நீங்க தெரிஞ்சுக்கிட்டது என்னதுன்னா, வயதுங்கிறது ஒரு எண்ணு தான். ஸோ எந்த வயசா இருந்தாலும் உணவை வந்து சரியான முறையில் எடுத்துக்கிட்டா கண்டிப்பா நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.